ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட 1 மந்த் கழித்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, வயலுக்கு வந்திருக்கோம். ஸோ நெல் கதிர்லாம் வந்துட்டு அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, நெல்லே வளைஞ்சிட்டு நீ வயலுக்கு வரல அப்படி இப்படின்னாங்க. ஸோ அதான் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கோம். அம்மா போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேறு ஆளுக்க வயல், நம்ம வயல் அங்கே இருக்குது. பொடி அரிசி தான் போட்டிருக்கோம் அந்த வாட்டி. ஸோ அதனால் இன்னொரு 20 days மேலே ஆகும்னு நினைக்கிறேன் அறுவடை பண்ணுறதுக்கு. ஸோ நான் போயிட்டு காட்டுறேன். தான் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலரில் தெரியுதா, அதுதான் நம்ம வயல். நாங்கள் கிட்டே போயிட்டு தெளிவாக காட்டுறேன். பாருங்கள் மக்களே, நம்ம வயல் இதிலேருந்து அது வரை வரும். பாதி தான் விளைஞ்சிருக்கு, இன்னும் பாதி விளைய வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் விளைஞ்சிட்டு இந்த மாதிரி இன்னும் பச்சையாக இருக்கிறதுலாம் இன்னும் விளையணும். ஸோ யாருக்காச்சும் பொடி அரிசி எத்தனை நாளில் அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க காய்ஸ். குளத்தில் தண்ணி முடிஞ்சு போச்சு. இந்த வியூவை பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு. கரெக்டாக சூரியன் வந்து இறங்குற இது அழகாக தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. மெனக்கிட்டு கன்னியாகுமரிக்கெலாம் போக வேண்டாம். அந்த சைடு வியூ பார்த்தோமா, அதேமாதிரி இந்த சைடு வியூ பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு. அந்த சைடு நம்ம சன்செட்டை பார்த்தோம், இந்த சைடு வந்து ஒரு நேச்சர் வியூ கிடைக்க பாருங்கள் நம்மளுக்கு. நல்லா க்ரீனிஷாக. இந்த பிளேசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, நல்லா சுற்றி பார்த்தாச்சு வயலை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா தண்ணி மட்டும் காணாத நினைக்கிறேன், இங்கே மடையிலையும் தண்ணி முடிஞ்சிட்டு. ஸோ நல்லா வயலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு. ஸோ இனிமே இன்றைக்கி வரோன்னு தெரில, இனிமேல் அறுப்பு இன்னைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கும் காலேஜ் இருந்ததுன்னா காலேஜுக்கு போயிடுவோம், அப்படி இல்லைன்னா வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.